का जाओगे? जाओगे AMA कैफे ஹிந்தி வந்து லைஃப்ல கத்துக்கலனா அவ்வளவுதான்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு எந்த பாஷையில சொல்லி புரிய வைக்கணும்னு சத்தியமா தெரியல. இன்னொரு 2 மினிட்ஸ் போட்டுட்டேன்னா நான் அழுதுருவேன். நான் கூகுள் மேப் எடுக்கலாம்னு பார்த்தா ஜிபே வருது, ஜிபே எடுக்கலாம்னு நினைச்சா கூகுள் மேப் வருது. I paid for AMA cafe. First terminal 1. वो तो पता है. 2 आदमी pick up. समझ गया. Okay. From there drop location AMA cafe. Okay. கதை நான் சொல்றேன், அங்க போயிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். கொஞ்சம் நான் அழுதுட்டு வரேன், கொஞ்சம் எனக்கு அழணும். ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெல்லி vlogs in டெல்லி. இந்த வீடியோட இன்ட்ரோ வந்து சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி எடுக்கணும்னு நான் பிளான் பண்ணல. ஒழுங்கா ஒரு நல்ல இடத்துல உட்காந்து நிம்மதியா எடுக்கணும்னு தான் நான் பிளான் பண்ணேன். ஆனா நம்ம ஒண்ணு பிளான் பண்றோம், ஏற்க வேற ஒண்ணு பிளான் பண்றோம். பிளான் எல்லாம் வந்துருச்சு, ஏற்க வேற ஒண்ணு பிளான் பண்றோம். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கதையை நடந்து போச்சு, அதனால எனக்கு நிறைய விஷயங்கள் இப்போ உங்ககிட்ட சொல்லணும். நம்ம இப்போ வந்து டெல்லியில இருக்க, எதுக்கு டெல்லி வந்திருக்க, என்ன நம்ம இங்க பண்ண போறேன்ற விஷயம் எல்லாம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி டெல்லியில வந்து இறங்கின உடனே எனக்கு நடந்த கொஞ்சம் சம்பவங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? ஏர் இந்தியா ஃபிளைட்ல வந்த மக்களே, கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ்க்கு மேல வந்து ஃபிளைட் ஜேர்னி இருந்தது. ஓகே, கொச்சியில இருந்து கிளம்பினேன். த்ரூ அவுட் அந்த ப்ராசஸ் எதுவுமே என்னால எடுக்க முடியல. அந்த அளவுக்கு ஹெக்டிக்கான ஒரு ஃபிளைட்டுக்குள்ள உட்கார்ந்து பைலட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க 20 மினிட்ஸ்ல வந்து நம்ம ஃபிளைட் லேண்ட் ஆக போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் அவர் அனௌன்ஸ் பண்ணாங்க வெதர் வந்து நல்லா இல்ல, அதனால வந்து நம்ம கொஞ்சம் சுத்திட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்க, 1.5 மணி நேரம் மேலேயே சுத்திட்டே இருந்தது. ஒரு விதத்துல ஹெக்டிக்கான அந்த ஃபிளைட் லேண்ட் ஆச்சு. வெளியே இறங்கின உடனே நான் கொச்சியில இருந்து வந்தேன்ல, என் தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து சென்னையில இருந்து தான் டெல்லி வந்தாங்க. அவங்களோட ஃபிளைட்டை விட 2 ஹவர்ஸ் ஏர்லியர். ஆனா இப்ப நம்ம மேல வந்து நிறைய வாட்டி சுத்திட்டே இருந்ததுனால நம்ம 2 பேரும் ஆல்மோஸ்ட் சேம் டைம்ல தான் சுத்தணும், லேண்ட் ஆகணும். ஃபிளைட்ல இருந்து இறங்கிட்டு தங்கச்சி சொன்னாங்க நான் வந்து ரெஸ்ட் ரூம்ல இருக்கேன் அப்படின்னு. நானும் ரெஸ்ட் ரூம்ல இருக்கேன்னு சொல்லி அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் தேடிட்டே இருந்தேன். கடைசியா தான் தெரிஞ்சு போச்சு நான் வேற டெர்மினல்ல இருக்கேன், அவ வேற டெர்மினல்ல இருக்கும். அப்ப மறுபடியும் எக்ஸாஸ்டட் ஆச்சா. அதுவும் தாண்டி வெளியே வந்த உடனே சரி ஓகே சர்ப்ரைஸா வந்து வெளியே இறங்கி வந்து ப்ரீபெய்டு டாக்ஸி நான் புக் பண்ணிட்டேன். ப்ரீபெய்டு டாக்ஸி புக் பண்ணிட்டு நான் வெளியே வந்தா ஒரு அண்ணா ஒரு பாய் வந்து அப்படியே ஓடி வந்துட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கையில இருந்து அந்த பில்லு பே பண்ண ரெசிப்ட் வந்து வாங்கிட்டு வண்டி கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த பில் நம்ம பே பண்ற டைம்ல அவங்க கிட்ட கேட்டாங்க எத்தனை ஆத்மி இருக்கு அப்படின்னு. எனக்கு 1 2 3 4 5 7 8 இவ்வளவு வரைக்கும் எனக்கு கவுண்ட் பண்ண தெரியும், அதுக்கு மேல நல்லா கவுண்ட் பண்ண தெரியாது. ஸ்கூல்ல வந்து ஹிந்தி வந்து ஒழுங்கா படிச்சிருந்தா இந்த பஞ்சாயத்து இருந்திருக்காதுன்றது இன்னைக்கு நான் புரிஞ்சுட்டேன். ஆனா 3 வரைக்கும் எனக்கு என்ன தெரியும்ன்றதுனால நான் சொல்லிட்டு 1 2 3 ஆத்மி. அதுக்கப்புறம் கிட்ட கேட்டாங்க எத்தனை லக்கேஜ் இருக்குன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வேற இங்கிலீஷ் தெரியாதா, எனக்கு வேற ஹிந்தி தெரியாதா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை அதுவே புரிய வச்சேன். 1 படா பேக் and 3 छोटा பேக்னு சொன்னேன். அப்புறம் நான் சொன்னேன் 2 ஆத்மியை வந்து டெர்மினல் 1ல இருந்து பிக்கப் பண்ணணும்னு சொன்னேன். இப்படியும் சொல்லிட்டு நான் வந்து எப்பவுமே டெல்லி வந்தா டெல்லியில இருந்து ஒரு வண்டி ஒன்று ரெண்ட் எடுப்பேன், நானே வந்து ஓட்டிட்டு போவேன். இதுதான் எனக்கு இருக்கிற பழக்கம். இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து என் தங்கச்சி கிட்ட சொன்னேன்னா, ஸோ அந்த அட்வென்ச்சரஸான விஷயம் பண்றதுக்கு தான் நான் வந்து அப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி இந்த கேப் வந்து புக் பண்ணேன். வெட்டி எடுத்து வண்டியில வச்ச போது நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம T1 போனோம், பில்லர் நம்பர் 8 போனோம், அங்க இருந்து 2 ஆத்மியை பிக்கப் பண்ணணும்னு சொன்னேன்னா இமீடியட்டா அவர் சொன்னாரு இறங்கு அப்படின்னு. நான் இறங்க மாட்டேன், வேற யாரையும் பிக்கப் பண்ண முடியாது, உன்னை மட்டும்தான் வண்டியில கூட்டிட்டு போக முடியும்னு சொன்னேன்னா சரி வேற வழியிலன்னு புரிஞ்சிருச்சா. ஆனா வேற அந்த வண்டியில ஏறி உட்காந்த பிறகு ஒரு விஷயம், என்னோட தங்கச்சியும் அவங்களோட ஹஸ்பண்டையும் வந்து கம்ஃபர்டபுளா ஒரு நல்ல வண்டி பார்த்து பிக்கப் பண்ணிக்கலாம்னு நினைச்சா நான் ஏறின வண்டி நீங்க பாத்துருந்துருக்கீங்க. ஒரு படம் இருக்குல்ல தமிழ்ல வந்து ஒரு பஸ்ஸோட படம், அதோட மலையாளம் எனக்கு தெரியும், பறக்கும் தலிக்கான சொல்லும், அது அப்படியே வந்து தமிழ்ல ஒண்ணு இருக்கு எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இறங்கிட்டு மறுபடியும் போயிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் வந்து என்ன இறங்க சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அப்ப அவ சொன்ன வாங்க கூட வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன்ட்டு. டிஸ்க்ளைமர் இதெல்லாம் ஹிந்தியில தான் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு டிரைவர் கிட்ட போறோம், அவன் சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து டெர்மினல் 1ல வந்து மறுபடியும் நிப்பாட்டு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் போலம் டிராவல் கிட்ட. அப்ப இம்மீடியட்டா வந்து இந்த பொண்ணு சொல்றான் பண்ண முடியாது அப்படின்னு. நான் ஏன் பண்ண முடியாது, நீங்க கேட்டீங்க இதெல்லாம் நான் ஓகே சொல்லிட்டேன், அப்புறம் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு. வேற வழியே இல்லை, நீங்க என்ன கூட்டிட்டு போய் ஆகணும், நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆல்ரெடி அவங்க சொன்ன பே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருந்தது, பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அது ஓகே சொன்னேன். ஆனா அந்த வண்டி பார்த்த உடனே என் மூடு போச்சு, சுத்தமா கிளீன் இல்ல. அது வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் மாதிரி இருந்தது. அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்த உடனே கடைசியா வந்து கன்வின்ஸ் பண்ணி இன்னொரு டிரைவரா கன்வின்ஸ் பண்ணி வண்டியில ஏறி உட்கார்ந்து அவர் வந்து கண்டிப்பா வந்து வண்டி நிப்பாட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னா தரமாட்டேன்ட்டாங்க அவங்க. சரி நான் போலீஸ்காரனு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்ட்டு நான். அப்பவே மூடு கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிடுச்சா, எனக்கு லைட்டா வந்து அழு வந்துருச்சா. எதுக்கு அழு வந்துருச்சுன்னா நம்மளுக்காக வெயிட் பண்ணி 2 பேரும் அங்க நிக்கிறாங்க.
ஆல்ரெடி நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் வண்டி எதுவும் புக் பண்ணாதுங்க, நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணுறேன் சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு. ஏற்கனவே செம்ம லேட்டு. மிலிட்ரி கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி சார் இதுதான் பிரச்சனை, எனக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாமே சொல்லி, அல்ல முடியாது, நீங்கள் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போய் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னை பத்திரமா வண்டியில் ஏற்றிட்டாரு. தேங்க்யூ. டெல்லியில் இருக்கிற ஏர்போர்ட்டில் இருக்கிற மிலிட்ரி ஃபோர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இல்லைன்னா அவர் இல்லைன்னா சத்தியமாக வந்து அவங்க என்னை வண்டியில் ஏற்றி இருந்திருக்க மாட்டேன். எனக்கு மறுபடியும் லேட்டாக இருந்திருக்கும். லேட் ஆகிறதுக்கான ஒரு மைண்ட் செட் எனக்கு இல்லாமல் இருந்ததா. வண்டியில் ஏறி உட்காந்து நம்ம பார்த்தா ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஜேர்னியா, அப்பயும் எனக்கு வீடியோ எடுக்க முடியல. ஆனால் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சோ அதை நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அது இப்போ இங்கே காமிக்கிறேன். கதையில் நாங்க போன அந்த வண்டி இருக்கு பாருங்க, அந்த படத்தோட பேர் நான் மறந்தேனே. சரி ஓகே, நம்ம எடிட்டர் வந்து கீழே வந்து அந்த படத்தோட பேர் வைப்பாங்க. இதெல்லாம் முடிச்சு ஹொரிபிளா இருந்ததா எனக்கு. அதனால வந்து அங்க பேசுறதுக்கான மூடு இல்ல, வைப் இல்ல, எதுவுமே இல்லையா. இப்ப சரி ஓகே, எனக்கு ஃபுட் வந்துருச்சு, நான் சாப்பிட்டுட்டு மீதி கதை சொல்றேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. வந்து ரொம்ப டெரிபிளா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியோ எப்பா இந்த ரோடு. ஏன்னா என்னோட தங்கச்சி என்கிட்ட சொன்னா, இந்த டெல்லி ட்ரிப் வந்து கண்டிப்பா அட்வென்ச்சரஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, அதனால நம்ம வந்து ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணதுனாலதான் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த டிரைவர் வந்து இங்க நாங்க பஸ் இறப்புற இடத்துல வந்து டிராப் பண்ணாங்க பாருங்க. ஐயோபா, இப்ப இடிக்கும் வண்டி, இப்ப இடிக்கும்னு நினைச்சு எப்படியோ வந்து ஒரு 15 வாட்டி அந்த வண்டி இடிக்க போயிருக்கும். அப்படி வந்து அட்வென்ச்சரஸா வந்து அவர் வண்டி ஓட்டினாரு. எப்படியோ வண்டி ஓட்டி இங்க வந்தா, இங்க எங்க சாப்பிடுறது, எங்க ரெஸ்ட் ரூம் போறது எதுவுமே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் கண்ணு முன்னாடி ஒரு KFC பார்த்தேன். சரி ஓகே, KFCல வந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைச்சா இங்க ரெஸ்ட் ரூமே ஒர்க் ஆகாதான். எப்படியோ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். வந்து இப்ப நம்ம இது பஸ் ஸ்டாப். ஓகே, இங்க இருந்துதான் நம்ம மணாலி போறோம். இப்ப டெல்லி வந்துட்டோம், டெல்லியில இருந்து நம்ம மணாலி போறோம். KFC கதை நான் சொல்லி முடிக்கல. KFC போய் பார்த்தா அங்க நம்ம பே பண்ற மெஷின் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரெஸ்ட் ரூம் போனோம்னா ரெஸ்ட் ரூம் ஒர்க் ஆகாதா, அது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களா, தண்ணி இல்லையா. டோரா இஸ் ஆன் அட்வென்ச்சரஸ் ட்ரிப், இட் இஸ் டூ கிரவுடட். நம்ம பஸ் கண்டுபிடிச்சிட்டோம். டெல்லியில வந்து நம்ம பஸ் ஏற இடம் இருக்குல்ல, பஸ் ஸ்டாப், எத்தனை கிலோமீட்டர் நான் நடந்தேன்னு எனக்கே தெரியல. சீட்டு கிடைக்குமா? 1 2 3 वीडियो वीडियोग्राफी करते हैं. हेलो हाय बोलो. वेलकम टू डेलुलु व्लॉग्स. तू बोलो वेलकम टू डेलुलु व्लॉग्स. डेलुलु व्लॉग्स. डेलुलु அவரால சொல்லவே முடியல அந்த பேரு. இப்ப பண்ணாச்சு. இவ்வளவு நேரம் கஷ்டமா இருந்தாலும் இப்ப பண்ணாச்சு. இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரிப் வந்ததே இல்லை. என் தங்கச்சி வேற ஒரே கம்பல், இந்த வாட்டி நம்ம வந்து அட்வென்ச்சரஸாக தான் ட்ராவல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேற அப்பவே சொன்னேன் பேக் பேக் மட்டும் எடுத்துரு அப்படின்ட்டு. நான் வேற ஒரு 30 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு பெரிய பொட்டி ஒன்று தூக்கிட்டேன்னா, இந்த பொட்டியை இழுத்துட்டு நான் எத்தனை கிலோமீட்டர் வந்து நடந்தேன்றது எனக்கே தெரியாது. சுத்தி வந்தா நம்மளுக்கு இருந்த அந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த பில்லர் நம்பர், நம்மளோட பஸ் நிக்கிற பில்லர் நம்பர் 60. நாங்க 1ல இருந்து நடக்க ஆரம்பிச்சோம். அந்த 60 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சே போச்சு. அதுவும் செம்ம கூட்டம். பஸ்ல ஏற்றோம்னா நமக்கு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு இவங்க நிறுத்தி தருவாங்களா எனக்கு தெரியல. அதனால நான் பயந்ததுனால இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் ஒன்று இருக்கு, அங்க போனா வந்து யாருமே ஃப்ளஷ் பண்ணவே இல்லை. திரும்பி ஓடி பஸ்ஸுக்குள்ளேயே வந்துட்டேனா. நல்ல விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட் ரோலே சீட்டு கிடைச்சாச்சு. இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம அந்த அயர்லாந்துலலாம் பஸ் ஏறி போகிற மாதிரி கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு பஸ்ல ஏறி உட்காந்துட்டேன். பரவாயில்ல, ஓகே தான். இப்போ இந்த சீட்டெல்லாம் புஷ் பேக் பண்ணி கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டோம். நானும் என் குட்டி பேகும் என்னோட இந்த பேகும் என் கையில் இருக்குது. இது மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு வேற பயமாக இருக்குது. நம்ம இப்போ இங்கேருந்து டெல்லியிலேருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? மணாலி போகிறோம். டெல்லுலு vlogs in மணாலி. இங்கேருந்து டெல்லியிலேருந்து இப்போ நம்ம அட்வென்ச்சரஸாக வந்து இந்த பஸ்ஸில் வந்து நம்ம மணாலி போகிறோம். எனக்கு தெரிஞ்சு 500+ கிலோமீட்டர்ஸ், அரௌண்ட் 600 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம பஸ்ஸுக்குள்ளேயே உட்காரணும். ஸோ பல வருஷம் கழிச்சு, எனக்கு தெரிஞ்சு நான் 11th 12th படிக்கும்போது ஃபர்ஸ்ட்டாக படம் நடிக்க சென்னையில் வரும்போது
அப்பதான் வந்து கடைசியா நான் வந்து பஸ்ஸில் வந்து கிட்டத்தட்ட கேரளால இருந்து சென்னை வரைக்கும் விச் மீன்ஸ் அரௌண்ட் 11 hours வந்து கடைசியா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். பஸ்ஸில் தான் சீட் பெல்ட் கண்டிப்பா வச்சாகணும். ஐ மீன் நம்ம லோக்கல் ஆர்டர் பஸ் சொல்லலை, இந்த மாதிரி 7 hours 5 hours 3 hours 4 hours எல்லாம் இருக்கிற பஸ்லலாம் கண்டிப்பா ஒரு சீட் பெல்ட் வச்சிருந்துருக்கலாம். எங்கேயாடா ஹிந்தியில் டெல்லுலு வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் ചെയ്യാൻ പറയണേ. മേരാ യൂട്യൂബ് ചാനൽ സബ്സ്ക്രൈബ് കരോ. தேங்க்யூ தீதி. போகிற வழியில் இருக்கிற எல்லாரையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுடுவோம். டெல்லுலு வ்ளாக்ஸ் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. டெல்லுலு வ்ளாக்ஸ் தேங்க்யூ. அவங்க லைக் பண்ணிட்டேன். மேரா ஐடி நம்ம அண்ணா வந்து நம்மக்கிட்ட ஐடி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இன்ஸ்டாகிராம் எடுத்து கொடுத்துருக்குறாரு. டெல்னா டேவிஸ். வண்டியில் இருக்கிற எல்லாரையும் நம்ம வந்து இன்னைக்கு டெல்லுலு வ்ளாக்ஸு சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறோம். வந்துட்டே அவங்க கண்டினியூஸ் எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுறாங்க. உங்களை காமிக்கிறேன். நம்ம தாவணி பார்த்தா அவங்க கேட்குறாங்க அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து சூப்பராக இருக்கணும். நம்ம ஒரு ட்ரெஸ் ஆச்சு. கடைசியாக எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாலும் கடைசியாக வந்து ஓகே எனக்கு இப்போ கம்ஃபர்ட் ஆச்சு. டெல்லிலு வ்ளாக்ஸ் இன் டெல்லி கோயிங் டு மணாலி. கொஞ்சம் பஸ்ஸு தான் ஹொரிபிளாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் பஸ்ஸு நல்லாயிருக்கு. டெல்லி ஏர்போர்ட்லேருந்து இங்கே இந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் வர்றது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தவிர மீதி எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது. ஏன் இங்கே பஸ்ஸை நிப்பாட்டி வச்சுருக்காங்க ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட? அப்போ எல்லா ஸ்டாப்லையுமே இப்படி நிப்பாட்டி தான் போவாங்களா? அது சரி. எங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்போ நீங்கள் வரலன்னா நாங்கள் பஸ் எடுப்போம்னு சொல்லி கத்துனாங்க. பார்த்தா இப்போ மணிக்கணக்கில் இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஹலோ, இப்போ வந்து நைட் வந்து டைம் 12:13 நினைக்கிறேன். நாங்கள் டெல்லியிலேருந்து ட்ராவல் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hours எல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ட்ராவல் பண்ணி அவங்க சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு நிப்பாட்டியிருக்கோம். நல்லா இருக்கு. இங்கே பாட்டெல்லாம் வச்சுருக்காங்க. பஞ்சாபி பாட்டுன்னு நினைக்கிறேன். கேட்ட ஆடெல்லாம் எனக்கு தோணுது. ஜஸ்ட் நமக்கு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க. கூட்டமாக இருக்குது இந்த இடம். இங்கே நிறைய பஸ் எல்லாம் நிப்பாட்டியிருக்காங்க. நான் இப்படி ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லையா? எனக்கு குஷியாக இருக்குது. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஐயோ, லெஸ்ஸி சாப்பிட்லான்னு இருக்கேன். ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கல. குல்ஃபி ஐஸ்கிரீம். ஏய், நான் குல்ஃபின்னு சொல்றா என்ன வருதுன்னு பாருங்க. குல்ஃபி வந்தாச்சு. நான் இங்க குல்ஃபின்னு சொன்னதும் என்னோட பிரதர் எல்லாம் எனக்கு வந்து குல்ஃபி கொண்டு வந்துட்டாங்க. நாங்க குல்ஃபி சாப்பிட போறோம். குல்ஃபி. அப்ப சரி மக்களே, டெல்லுலு வ்ளாக்ஸ் வந்து இப்போ ஹரியானா வரைக்கும் வந்தாச்சு. இப்போ நம்ம ஹரியானால இருக்க. அப்போ நம்ம குல்ஃபி சாப்பிட்டுட்டோம். இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு வண்டியில் ரெஸ்ட் எடுக்கலான்னு நான் பிளான் பண்ணுறேன். நம்ம நாளைக்கு காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகலாம். அப்போ see you soon in மணாலி. ஆனால் மணாலி ஃபுட்டேஜ் மட்டும் காமிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த vlog ரேப் ஆகும். ஓகே. Hola gente, mueve tu cuerpo, hace soltar acá el dorado, será un 3, rompe